அதாவது இந்த மாதிரி நமக்கு எதிராக பொறாமையின் அடிப்படையில மக்கள் செயல்படும் போது, காரணமே இல்லாம நம்முடைய பெயரை கெடுக்கும் போது, காரணமே இல்லாம நமக்கு எதிராக திட்டங்களை தீட்டும் போது, நமக்குள்ள உடைஞ்சு போறது எப்பவுமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம மனிதர்கள் தான். தாவீது வந்து இந்த சூழ்நிலையில தான் அந்த 86வது சங்கீதம் பாடிட்டார் நினைக்கிறேன். சங்கீதம் நினைக்கிறேன். ஆ, 59வது சங்கீதம் இந்த சூழ்நிலையில தான் பாடியிருக்காரு. எந்த சூழ்நிலையில? ஆண்டவரே, காரணமே இல்லாம சவுல் என்னை போட்டு பாடுபடுத்துறாரு. சவுலுக்கு நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனா என்ன அப்படி போட்டு பாடுபடுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வேதனையின் மத்தியில உடைஞ்சு போய் பாடின பாடல் தான் அந்த பாடல். ஆனா இந்த சூழ்நிலையிலேயே அவர் விட்டு போகாம இருந்தது காரணம் தாவீதை பற்றி நம்ம படிக்கும்போது படிக்கலாம். முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு வார்த்தை அடிக்கடி அதுல வரும் பைபிள்ல. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லியிருக்கும். அதாவது நம்ம உடைஞ்சு போறது இயற்கை, விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி யோசிக்கிறது நல்லது. ஆனா கர்த்தருடைய சித்தம் தாவீது ராஜாவாக இருக்கணும், அது கர்த்தருடைய திட்டம். அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய எல்லா முயற்சியையும் செய்ய வேண்டியது தாவீதுடைய வேலை. அப்படி அதை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு பிசாசு எந்த விதத்திலாம் செயல்பட முடியுமோ செயல்படணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம், சோர்வு வரும்போது, உடைஞ்சு போகும்போது கர்த்தருடைய சமூகத்துல போய், கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், என்னை திடப்படுத்தும், தொடர்ந்து நான் முன்னேறுவதற்கு எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபிக்க வேண்டியது முக்கியம். நம்ம ஏற்கனவே நெகேமியா பற்றி நம்ம படிச்சிருக்கோம், நெகேமியா பற்றி பேசியிருக்கேன். நெகேமியாவுடைய லைஃப்லயும் பொறாம இருந்துச்சு. அந்த சன்பல்லாத் தொபியா நெகேமியாவை குறை சொன்னதுக்கு காரணம், நெகேமியாவை கொன்னுடலான்னு சொல்லி யோசித்ததுக்கு காரணம் என்னன்னா பொறாமை. இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவங்க எந்த நன்மையுமே செய்யல. ஆனா அத்தனை மைல் தூரத்துல இருக்கக்கூடிய சூசான் அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய இந்த நெகேமியா இஸ்ரவேல் மக்களுக்கு அலங்கத்தை கட்டுவதற்கு அவங்களுடைய வெல்ஃபரை யோசிக்கிறானேன்னு சொல்லி சொல்லும் போது சன்பல்லாத் தொபியாவால தாங்கிக் கொள்ள முடியல. காரணம், அவர்களுடைய சுயநலமும் அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களும் வெளிப்படுது. அப்பெல்லாம் நெகேமியா செஞ்ச காரியம் உடைஞ்சு போகும்போது, சோர்ந்து போகும்போது, மனமடி உண்டாக அவங்க பேசும்போது, கர்த்தாவே நினைத்துக் கொள்ளும், கர்த்தாவே பார்த்து கொள்ளும், கர்த்தாவே எங்களுடைய கரங்களை திடப்படுத்தும் சொல்லி ஜெபிக்கிறார். அதனால தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்ட மாதிரி, நெகேமியா கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்ட மாதிரி, நாமும் கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியம். அது ரொம்ப முக்கியமான காரியம் சிஸ்டர். நம்முடைய சொந்த பலத்தால இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது ஸ்தேவானுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது, பொறாமையினால ஸ்தேவானை கொண்டு போய் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. பவுல அப்போஸ்தலனாகிய பவுல கொண்டு போய் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அதே போல யூதர்களும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. இதன் மத்தியில எவ்விதமாக தைரியமாக சவுல் அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் செயல்பட்டார், ஸ்தேவான் செயல்பட்டார்னு படிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால அவங்க செயல்பட்டாங்க. ஆண்டவரே, நான் அப்படி உடைஞ்சு போகும்போது, சோர்ந்து போகும்போது, இவங்க எனக்கு எதிராக செயல்படும் போது, பரிசுத்த ஆவியானவரே என்னை முழுசுமா நிரப்புங்க, என்னை பலப்படுத்துங்க. என்னுடைய பலத்தால இது முடியாது, நீங்க என்னை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவ போல செயல்படுறதுக்கு எனக்கு கிருபை தாரும் நம்ம ஜெபிப்போம்னா கண்டிப்பா நம்முடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் வெளிப்படும் சிஸ்டர். மற்றபடி இயற்கையாகவே உடைந்து போகக்கூடியவங்க தான், சோர்ந்து போகக்கூடியவங்க தான், அதை விட்டுட்டு போயிடலாம் நம்ம யோசிக்கக்கூடியவங்க தான். ஆனா கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொண்டு, கர்த்தரை சார்ந்து கொண்டு, மற்ற விசுவாசிகளும் நமக்காக ஜெபம் பண்ண சொல்லி சொல்லும் போது கண்டிப்பாக நம்மளால வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம கடந்து போக முடியாத ஒரு பாதையில கர்த்தர் ஒரு நாள் நம்ம அனுமதிக்க மாட்டார். ஆகவே விட்டு விட்டு போவது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் சொல்ற வரைக்கும் இருந்து போராடுவது கஷ்டம். ஆனா அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார் சிஸ்டர்.